வெல்கம் டு பாகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு குல்ஃபி செஞ்சு காட்ட போகிறேங்க. ஒன்லி 2 இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹைஜீனிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். கேசர் பாதாம் குல்ஃபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இங்கே 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு இந்த ரெடிமேட் மிக்ஸ் கிடைக்குது இல்லையா, பாதாம் மிக்ஸ் பவுடரு, அது எடுத்துருக்கிறேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூனு. உங்களுக்கு இதிலே ஸ்வீட் இருக்குது, அதனால் இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு போதும்னா குல்ஃபிக்கு நீங்கள் சுகரை வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. நான் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மில்க்கு இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க்கு நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த மில்கை இந்த குல்ஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு நட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அந்த பாதாம் மிக்ஸ்லேயே எல்லாம் உங்களுக்கு வருது, அதனால் அதுவே போதும். இந்த பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்படி ஆடெல்லாம் வரும்போது நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கலை, இது செமி தான். நான் க்ரீன் ஆவின் தான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா சுண்டி வரணும். நல்லா நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ சுண்டி எப்படி வந்துருச்சோ. இப்போ இந்த இதெல்லாம் இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, இதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த குல்ஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். யார் கெஸ்ட்டு வந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த பாருங்க ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது நம்ம ஆறின பிறகு குல்ஃபி மோடில் இது ஊற்றி வச்சிடணும். ரொம்ப சிம்பிள். என்ன கொஞ்சம் பால் சுண்டற வரைக்கும் கொஞ்சம் நின்று நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆறட்டும், அவ்வளோதான் இது. ஓகே, இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்களுக்காக பாதாம் மிக்ஸ் பவுடர் வாங்கி வச்சுருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் தான். உங்களுக்கு வேண்டான்னா சுகர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மில்க்கும் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் தான். இப்போ இதில் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் சில்வர் ஃபாயில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு கத்தியில் சின்னதாக ஒரு இது பண்ணிவிட்டு இப்போது
இந்த குச்சியை வந்து இதில் நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை வந்து நம்ம 7 hours இல்லைன்னா ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா நைட்டில் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபி எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து செட் ஆகி போச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இது எடுக்கலாம். ஒரு 2 seconds நம்ம வெளியே வச்சோன்னா இந்த பாருங்கள் குல்ஃபி வந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். டேஸ்டியான கேசர் பாதாம் குல்ஃபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.